சென்னையில் மதுரவாயல்ங்கிற பகுதியில் ஒரு தனி வீடுங்க. இந்த தனி வீட்டில் அண்ணன் தம்பி இவங்க 2 பேருமே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃபோட குழந்தைங்களோட அந்த வீட்டில் தனியாக தங்கியிருக்கிறாங்க. தனி வீடு எடுத்து அண்ணன் தம்பி அவங்களோட குடும்பத்தோடு தங்கியிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே அம்மா அப்பா கிடையாது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் அப்பா அம்மா கிடையாது. ஸோ லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே சென்னையிலே செட்டில் ஆயிடுறாங்க. அண்ணனோட ஒய்ஃப் எப்பயுமே 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாங்க. வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு குக்கிங்க்கு போகும்போது தம்பியோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது அந்த டைமிங்கில் தான் அவங்க தம்பியோட ஒய்ஃப் எந்திரிச்சு வருவாங்க. இதுதான் அவங்களோட வழக்கமாக இருந்துகிட்ருக்குதுங்க. அதே மாதிரி தான் அண்ணனோட ஒய்ஃப் அன்னைக்கு ஒரு நாள் 5:45 வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிறாங்க. வாசல் தொளிச்சு கோலம் போடுறதுக்காக. அவங்க வெளியே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. யாருன்னே தெரியாத ஒரு நபர் இவங்களோட வீட்டு வாசலில், அதாவது இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, வெளியே ஒரு மெயின் கேட் இருக்கும். அந்த கேட்டை தாண்டி தான் இவங்க வீட்டுக்குள்ளேயே வரணும். இந்த கேட்டை தாண்டி குதித்து யாரோ ஒரு நபர் இவங்க மெயின் டோருக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு கிடக்கிறாராங்க. அவர் கீழே குதிச்சதில் ஏதோ கல் இடித்து லைட்டாக ரத்தம் வந்துட்டுருக்கு. அந்த ரத்தம் அப்படியே உறைஞ்சி போய் மயக்கம் போட்டு கிடக்கிறாராங்க. இவங்க பார்த்துட்டு கத்திட்டு வேமா ஓடி போய் அவங்களோட ஹஸ்பண்டை எழுப்புறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெளியே வந்து பார்த்தா அவரோட பைக் வெளியே நிற்கிது. வெளியே ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டிட்டு, ஏன்னா திருடனாக இருக்குமோன்னு சொல்லி சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. போலீஸுக்கும் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் அவரோட தம்பி பார்த்துருக்கிறாரு, வெளியே தான் பைக் இருக்குது. அது போக இவரோட பர்ஸில் இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. காரைக்குடியை சேர்ந்த ஒரு நபர் மணிங்கிறவர் இங்கே சென்னையில் எதுக்காக இவங்களோட வீட்டு வாசலில் வந்து விழுந்து கிடக்கணும், பைக்கை வெளியே பார்க் பண்ணிவிட்டு? இவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துடலான்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது, ஏன்னா இவங்க வீட்டில் ஆல்ரெடி ஏதோ பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் இது யாரோ என்னமோ நமக்கு தெரியலையே, தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் பயமும் இருக்குது. சரின்னு சொல்லி எழுப்பலான்னு போகும்போது அவரே பதறி இடிச்சிட்டு எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்ச உடனேயும் அவர் ஒரு பேர் சொல்கிறாரு. அந்த பேரை சொன்னதுக்கப்புறமா இவங்க 4 பேருமே எதுவுமே சொல்லாமல் அவரை வீட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு அவருக்கு ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணி சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஒரு தர்காக்கும் அவரை கூட்டு போயிருக்கிறாங்க. யார் இந்த மணி, யார் இந்த அண்ணன் தம்பிங்க, யாருன்னே தெரியாத ஒரு நபரை எதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டு போய் ஃபஸ்ட் எய்டு பண்ணி தர்காவுக்கு கூட்டு போகணும்? இந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு? இந்த மணிங்கிறவருக்கு அவரோட ஊரில் காரைக்குடியில் என்னதான் நடந்துச்சு? ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். சாரி கோஸ்டீஸ், ஒரு 2 நாளாக வீடியோ போட முடியலை. தொடர்ந்து நம்ம ரெகுலர் வீடியோ அடித்தனால கொஞ்சம் உடம்பும் ஒத்துழைக்கலை. அதே நேரத்தில் இப்போது தலைவர் படம் வேறு வந்திருக்குது இல்லையா, கூலி, அங்கே வேறு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பினவரோட பேர் விக்னேஷ்ங்க. விக்னேஷ் அவரோட வீட்டில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. விக்னேஷ், மணி இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பிங்க. இவங்க 2 பேரோட சொந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமங்க. இந்த கிராமத்தில் தான் அவங்க தாத்தா பாட்டன் பூட்டங்காலத்துலேருந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இவங்களோட வீடு சொந்த வீடு. கூரை வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு காங்கிரீட் வீடு, அதாவது 2 அடுக்கு மாடி மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் விக்னேஷ் மணியோட அவங்க அப்பாங்க. அவங்க அப்பா இங்கே கிடையாது, துபாயில் இருக்கிறாரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். விக்னேஷ், மணி இவங்க 2 பேர் தான் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு விக்னேஷ். மணி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணன் தம்பி இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகலைங்க. மணி மட்டும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே ஊரில். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி பார்த்துருப்போம். அந்த ஸ்டோரியில் ஒரு விஷயம் பார்த்துருப்போங்க. இந்த ஏரியா சைடு நைட் ஆனால் போகக்கூடாது, நீங்கள் சுற்றுப்பாதையில் தான் வரணும், அதாவது ஊரை சுற்றி கூட வாங்க, இந்த பாதையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமத்து கட்டுப்பாடெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அதே மாதிரி தாங்க இந்த ஸ்டோரியிலையும் காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் இவங்க ஊருக்கு வரதுக்கு மொத்தம் 3 பாதை இருக்குமாங்க. ஒரு பாதை வந்து இந்த கருவேலங்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பகுதி மாதிரி இருக்குமா. லைட்டாக அதில் மண் ரோடு மாதிரி இல்லை ஒரு பாலம் மாதிரி போட்டிருப்பாங்களாம். இதுக்கு நடுவில் குறுக்கால ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குமாங்க.
மோஸ்ட்லி அந்த பக்கம் தான் எல்லாருமே வருவாங்களாம். சில நேரம் அந்த சைடு வெள்ளம் வந்துடும், மழை அதிகமாக பெஞ்சதுன்னா வெள்ளம் வந்துடும், வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த பாலத்துக்கு மேலே தண்ணி ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். ஆக்சுவலாக ஆற்றுக்குள்ளே தான் இந்த பாலத்தையே கட்டியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி பழைய பாலம் மாதிரி இருக்குமாங்க, மண்ணாக தான் இருக்குமா, அதில் தாரே இருக்காதான், அந்தளவுக்கு ஒஸ்ட்டான ஒரு ரோடு தானா. இன்னொரு ரோட்டில் பக்காவாக இருக்குமாங்க, அங்கங்கே குண்டும் குழியுமாக தான் இருக்குமா, ஆனால் ஒரு பாலம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த மாதிரியான ஒரு பாலங்க. இந்த பாலமும் அவங்க ஊருக்கு போகிற ஒரு வே தானாங்க. இன்னொரு வே இருக்குதாங்க, அது இன்னொரு ஊரை சுற்றிக்கிட்டு போகணுமா, பக்கத்து கிராமத்துக்கு போய் அங்கேருந்து அவங்க கிராமத்துக்கு பேக் சைடு வழியாக போகிற ஒரு வழி. மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறது அந்த உடஞ்சி போன ஒரு தார் ரோடு கூட இல்லாமல் நார்மலாக ஒரு மண் ரோடு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரோட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஏங்க, ஒரு தார் ரோடு மாதிரி போட்டு ஒரு பாலம் கட்டி வச்சுருக்கிறாங்க, இந்த பாலத்தை வந்து ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? யூஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் தானாங்க. 4:30 மணிக்கு மேலே அந்த ஏரியா சைடு யாருமே போக மாட்டாங்களாம், திரும்ப வரவும் மாட்டாங்களாம். அந்த கிராமத்து தலைவரோட பையனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்காதாங்க. இந்த பேய் சாமி இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர். அவர் சென்னைக்கு போகணும், படித்து முடிச்சுட்டு எப்படியாவது சென்னைக்கு போயிடணும், இந்த கிராமத்தை கொஞ்சமாச்சும் இந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடணும்னு நினைக்கிற ஒரு நபராங்க. அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா, இந்த கட்டுப்பாடை உடைக்கணும், இங்கே ஒன்றுமே கிடையாதுன்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியாக புல்லட் எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு போயிடுறாரு. அவங்க அப்பா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு இவரே சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் வந்துடுவேன்ப்பா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன், பக்கத்தில் மதுரை வரைக்கும் வந்திருக்கிறேன், நாளைக்கு நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரும் விட்டுறாருங்க. அடுத்த நாள் காலையில் பால்காரர் ஒருத்தர் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி வரும்போது காலையில் ஒரு 7 மணி இருக்குமா, புல்லட் ஒன்று சாஞ்சி கிடக்குதுங்க. என்னடா இது, ஊர் தலைவரோட வண்டி மாதிரி இருக்கேன்னு சொல்லி போய் பார்க்கும்போது தான் ஊர் தலைவரோட பையன் மயக்கம் போட்டு கிடக்குறானாங்க, வாயில் ஒரு மாதிரி நுரத்தள்ளி கிடக்குதான். இப்போ இந்த பால் வண்டிக்காரர் ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் ஃபோன் போட்டு சொல்ல, ஊர் தலைவர் அவங்க ஆட்களோட வெளியே வந்து பார்த்தா அந்த பையன் எந்திரிக்கவே இல்லையாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக அன்கான்சியஸாகவே இருக்கிறாராம். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க, அங்கே ட்ரிப்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் மயக்க நிலையில் தான் இருக்கிறாரு. எந்திரிச்சதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்போம்னு சொல்லி டாக்டரும் சொல்கிறாங்க. எல்லாருமே வெயிட்டிங், ஊர் தலைவரோட சேர்ந்து அந்த ஊருமே வெயிட்டிங். அந்த பையன் எந்திரிச்ச உடனே அவன் சொன்ன வார்த்தை, அவள் வந்துட்டா, அவள் வந்து அங்கே தான் இருக்கிறா, எனக்கு பயமாக இருக்குது, என்னை அவள் கொன்றுவா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ ஏன்பா அந்த பாதையில் வந்த, நீ காலையில் தானேப்பா வரேன்னு சொன்ன, என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது அழுதுகிட்டே இருந்த பையன் டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டானாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க. கருப்பசாமி தான் அந்த பையனோட குலதெய்வம் கோயிலாங்க. ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு கருப்பசாமி கோயிலுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு மந்திரிக்கிறாங்க. நல்லா இருந்த ஊர் தலைவரோட பையன், அதாவது நல்லா இருந்தாருன்னா ஒரு மாதிரி அமைதியாகவே இருந்த பையன், திடீர்னு ஆக்ரோஷமா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாருங்க. பேச ஆரம்பிச்சு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. யாரையுமே நான் விட மாட்டேன், நான் இவனை கொண்டு போயிருவேன், இவனை உன்னால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு குரல்ல யாரோ ஒருத்தவங்க அந்த பையனோட உடம்புல இருந்து பேசுறாங்களாங்க. அங்க இருந்த எல்லாருக்குமே ஒரு மாதிரி சிலுத்து போயிருக்குதுங்க உடம்பே. ரொம்ப நேரமா பூசாரி உட்கார்ந்து அவருக்கு பேய் ஓட்டி கொஞ்ச நேரத்துல அந்த பையனும் மயக்கம் போட்டு விழுந்து அடுத்து ஒரு 7 நாளைக்கு அந்த பையனை மந்திரிச்சு அந்த பையனுக்கு அதுக்கப்புறமாவுமே மைண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை சென்னைக்கு அனுப்பிட்டாராங்க அவங்க அப்பா. இந்த சம்பவத்தை விக்னேஷ் மணி அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தாத்தா குழந்தைங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கிறாராங்க. இதை கேட்ட விக்னேஷ்க்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்திருக்குது. ஏன் தாத்தா இன்னுமா இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, அந்த ரோடை கரெக்டாக போடுறதுக்கு இப்போ வரைக்கும் காசு இல்லாமல் கரெக்டாக அந்த காசெல்லாம் அமுக்கி வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற அந்த கட்டுக்கதையெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? அந்த சைடு தான் நானும் போகிறேன் வரேன், அன்டைமில் தான் வரேன் போகிறேன், இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? எப்பா நான் பொய் சொல்லலை, இதெல்லாம் இந்த ஊரில் நடந்தது. அதனால தான் ஊர் தலைவர் வந்து அவரோட பையனை சென்னைக்கு அனுப்பி படிக்க வச்சு இப்போ அவர் ஃபாரினில் இருக்கிறாரு. அவர் வந்து அவரோட பையனை சென்னைக்கு அனுப்பி வைக்கலான்னு சொல்லி அந்த கடுப்பில் அந்த பையன் எதனா ஒரு கேம் ஆடி இருப்பான், அந்த மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி. அதனாலேயே அவங்க அப்பா வந்து மனசு சரியில்லைன்னு சொல்லி அவன் ஆசைப்பட்ட மாதிரி சென்னைக்கே அனுப்பி வச்சிட்டாரு. இது எல்லாமே ஒரு கேமாக தான் இருக்கும் தாத்தா, இதெல்லாமா நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சுத்தமாக இவருக்கும் இந்த பேய் சாமி மேலாம் நம்பிக்கையே கிடையாதுங்க விக்னேஷ்க்கு. மணி அப்படியே ஆப்போசிட். இப்போ அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீ டெய்லி அந்த பக்கம் தான் வர போகிறங்கிறதுலாம் எனக்கும் தெரியும், உங்கள் அம்மா வந்து குழம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க எங்ககிட்டலாம், கொஞ்சம் சூதானமாக போயிட்டு வாப்பா, ஏன்னா உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அம்மா வந்து உன்னைய நம்பி தான் இருக்கிறாங்க, தம்பியை நீ தான் பார்த்துக்கணும், அப்பாவும் உன்னைய நம்பி தான் இங்கே வீடை விட்டுட்டு போயிருக்கிறாரு, அதனால தான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஏன்னா அந்த பக்கம் ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்குது இவங்க ஊரில் இப்போது கரண்ட்லேயுமே. அந்த பாலத்தில் நடக்கிற ஆக்சிடெண்ட் எல்லாமே அவங்கவுங்க கவனக்குறைவால் தானே நடக்குது, அதை போய் ஏன் மூட நம்பிக்கையில் சேர்க்குறீங்கிற மாதிரி இவரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. தம்பி உன் நல்லதுக்கு தான்ப்பா சொன்னேன், அதுக்கு மேலே உன் விருப்பம்னு சொல்லி அந்த தாத்தா சொல்ல இப்படியே கான்வர்சேஷன் வளர வளர மணி வந்து அவங்க அண்ணனை கூட்டு போயிடுறாருங்க. தேவையில்லாத வேலை பார்க்காத, அவர் தான் வயசானவர், எதனா சாபம் விட்டுற போகிறாரு. அவர் என்னடா சாபம் விடுறது, குழந்தைங்களெல்லாம் கெடுத்துட்டு இருக்கானே
போயிடலான்டா இருந்தாலும் அன்டைமில் போகாதீங்க வராதிங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த ரோடு போட்டு வச்சுருக்காங்க, அந்த பாலத்தை எதுக்கு கட்டி வச்சுருக்காங்கிற மாதிரி உங்களுக்குள்ள பெரிய சண்டே வந்துருக்குதுங்க. அடுத்த நாள் நைட்டு அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு விக்னேஷ் மட்டும் தனியாக பைக்கில் வந்துட்டுருக்கிறாரு. எப்போவுமே 6-6:30க்குள்ளெல்லாம் வந்துடுவார், இந்த பாலத்தை தாண்டி தான் வருவார். ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால 8:30 மணிக்கு மேலே தான் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி வரும்போது அவருக்கு பின்னாடி ஒரு குரல் கேட்டிருக்குதுங்க. யாரோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி ஒரு குரல் கேட்டிருக்குது. வண்டியை நிப்பாட்டியிருக்கிறாரு. நிப்பாட்டிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அது பெரிய பாலம்லாம் கிடையாது. ஒரு 100 மீட்டரில் ஒரு 100-150 மீட்டர் தான் இருக்கும் அந்த பாலத்தோட சைஸே. பாலத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குமா, பாலத்தோட எண்டில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குமா, எல்லோ பல்ப்பு. இப்போ விக்னேஷ் பின்னாடி திரும்பி பார்த்தப்போ யாருமே அங்கே இல்லை. சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது வண்டி ஆஃப் ஆகிடுதுங்க. வண்டி ஆஃப் ஆனதுக்கப்புறமா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு, அவரால் முடியலைங்க. அதாவது வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ உருட்டிக்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு மெதுவாக உருட்டிக்கிட்டே போயிருக்கிறாரு. இப்போன்னு பார்த்து ஒரு லைட்டு ஃப்ளிக்கர் சவுண்டு கேட்குதுங்க. இவருக்கு முன்னாடி இருக்கிற லைட்டு, அதாவது பாலத்தோட எண்டில் இருக்கிற இவங்க ஊருக்கு போகிற சைடில் இருக்கிற லைட் அப்படியே தான் இருக்குது. ஆனால் பின்னாடி இருக்கிற லைட் ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிறது இவருக்கு தெரியுதுங்க. ஏன்னா அந்த வெளிச்சமும் இந்த பக்கம் அடிக்குமா பாலத்து மேலே. என்னடான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த லைட்டு ஃப்ளிக்கர் ஆகவே இல்லையாங்க, நார்மலாக தான் இருந்திருக்குது. இவருக்கு என்னடா அது இப்போ தான் பார்த்தோம் ஃப்ளிக்கர் ஆகுது லைட்டு, நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த இவரோட ஷேடோலேருந்து பைக்கோட ஷேடோலேருந்து எல்லாமே தெரியும் இல்லையா, ஃப்ளிக்கர் ஆகும்போது சவுண்டும் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த லைட் வந்து ஃப்ளிக்கர் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது, நார்மலாக இருக்குது. ஐயா இந்த தாத்தா கிட்ட காலையில் பேசுனதோட எஃபெக்ட் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை அறியாமலே ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற கதைகள்லாம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதனா ஒன்று நடக்குது போலன்னு சொல்லிட்டு வேகமாக உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இப்போவும் அவர் நம்பலை, அவர் பாட்டுக்கு பைக்கை உருட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்போது அவருக்கு முன்னாடி அந்த பாலத்தோட லைட் இருக்கு இல்லையா, அவங்க ஊருக்கு போகிற சைடு, அங்கே ஒரு பொண்ணு நிற்கிதாங்க பாலத்தோட எண்டில். அதாவது பாலத்துக்கு வெளியே இல்லை, பாலத்துக்கு உள்ளேயே ஒரு பொண்ணு நிற்கிதான். சுடிதார் போட்டு நல்லா அழகா ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்குறக்காண்டி நின்றுட்டு இருக்குதாங்க. இவரே பைக்கை உருட்டிக்கிட்டு தான் வராரு. இவர்கிட்ட எதுக்கு லிஃப்ட் கேட்கணும் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு வந்து இப்படியே தான் கையை வச்சுக்கிட்டு இருக்குதான். இவர் கிட்டக்க போகும்போது அந்த பொண்ணை பார்க்குறாரு, அழகாக இருக்குது. இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் இவர் பார்த்ததே கிடையாது. ஒரு வேளை வெளியூர்லேருந்து எதனா ஒரு பொண்ணு அவங்களோட மாமா வீட்டுக்கோ இல்லை அப்பா வீட்டுக்கோ, ஏன்னா இந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்களை அந்த ஊர் பசங்களுக்கு தெரியாமல் இருக்காதுங்க. அதுவும் கிராமத்தில் தெரியாமல் இருக்கவே இருக்காது. A to Z எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க என் பசங்க. அதனால் இந்த பொண்ணு யாருன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில், ஹலோ யாருங்க நீங்கள், இந்நேரத்தில் இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க? இல்லைங்க நான் வந்து சென்னையிலேருந்து வரேன், என்னோடய மாமா வீடு இங்கே இருக்குது, வர வழியில் பாதை தெரியாமல் இங்கே வந்து லாக் ஆகிக்கிட்டேன், அன்டைம் ஆகிடுச்சு, எப்படி போகிறது வரதுன்னு தெரியலை, எங்கே போகணும்னு கேட்கும்போது இவரோட வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு தெரு இருக்குமாங்க, அந்த தெருக்கு தான் போகணும்னு அந்த பொண்ணு சொல்ல, நீங்கள் சொல்கிற ஏரியா வந்து என்னோடய வீட்டுக்கு பேக் சைடு தான், ஆனால் என்னோடய பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை, நானே உருட்டிட்டு தான் போகிறேன், வேணா என் கூடயே சேர்ந்து நடந்து வாங்கன்னு சொல்லிட்டு விக்னேஷ் சொல்ல, இப்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்களேன், ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், ஸ்டார்ட் ஆச்சுன்னா பாருங்கள், இல்லைனா நடந்தே கூட போயிடலான்னு சொல்ல, இவர் மறுபடியும் கிக்கரில் ட்ரை பண்ணுறாருங்க. 2 தடவை ட்ரை பண்ணுறாரு, முடியலை. 3ஆவது தடவை ஸ்டார்ட் ஆகிடுது. அம்மா நீ லக்கான பொண்ணு தான்மா, உட்காருமா பின்னாடி, இவ்வளோ நேரம் நான் மிதிச்சு பார்த்தேன் ஆனாகவே இல்லை, நீ உட்காரு நான் உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை பைக்கில் ஏற்றிட்டு ஒரு 100 மீட்டர் கூட அந்த பாலத்துலேருந்து நகரலையாங்க. அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏம்மா எனக்கு ஒரு டவுட்டு, நீ சென்னையிலேருந்து வர அதெல்லாம் ஓகே, இந்த ஊரில் வந்து இங்கே வந்து பாலத்தில் வந்து நின்றுக்கிட்ட ஓகே, நீ எதில் வந்த? பைக்கில் வந்தியா, காரில் வந்தியா, பஸ்ஸில் வந்தியா? ஒருவேளை பஸ்ஸுலேயே வந்தாலும் ஊருக்குள்ளே இத்தனை மணிக்கு மேலே பஸ்ஸு கிடையாது, நீ எப்படி வந்தன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு எதுவுமே பேசலையாங்க. மா உனையத்தாம்மா கேட்குறேன், என்னாச்சு, நீ எப்படி வந்த, பஸ்ஸில் வந்தியா காரில் வந்தியான்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பேசவே இல்லையாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பைக்கை நிப்பாட்டிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்னம்மான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லையாங்க. பைக்கில் ஏறின பொண்ணு எங்கே போச்சு? இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் யாராக இருந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருப்பாங்களாங்க. அலறி அடிச்சுட்டு பைக்கை கிட்டத்தட்ட 80-90 அழுத்தி ஓட்டிட்டு வந்திருக்கிறாருங்க. விக்னேஷ் ஊருக்குள்ளே போன ஸ்பீடில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வண்டியை போட்டு கீழே விழுந்திருக்கிறாருங்க. அவங்க அம்மா என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. அந்த கதை சொல்லிட்டு இருந்தார் இல்லையா ஒரு தாத்தா பக்கத்து வீட்டில், அவர் வெளியே கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறார். அந்த டைமில் இவர் விழுந்த சத்தத்தை கேட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சு வந்து பார்த்துருக்குறாங்க என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு. இவர் எதுவுமே காட்டிக்காம ஓவர் ஸ்பீடில் வந்துட்டேன், சாரி ஏதோ ஒரு நினப்பில் வந்து விழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அவங்க அம்மா விக்னேஷுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு
அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு, எப்பயுமே நீ இந்த மாதிரி வரமாட்டியே, இவ்வளோ ஸ்பீடாக வரமாட்டியே ஏரியாக்குள்ளே, முகம் வேற சரியில்லையா, எதனா ஆச்சான்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா எதனா பயந்துட போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் பயப்படுவாங்க இல்லையா, அதனால் சொல்லாமல் அப்படியே மறைச்சிடுறாரு. அவரோட தம்பியுமே இன்னும் வீட்டுக்கு வரலை. இப்போ விக்னேஷ் அவரோட தம்பி மணிக்கு ஃபோனை போட்டு எங்கடா இருக்குன்னு கேட்குறாரு. வெளியே ஃப்ரெண்டோட இருக்கிறான்னா, நீ உடனே வீட்டுக்கு வாங்குறாரு. ஏன் இப்படி எரிஞ்சு விழுகிற, உடனே வீட்டுக்கு வா, அன்டைம்லலாம் வெளியே இருக்கக்கூடாது, என்னடா பேசுகிற, எப்பயுமே இப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. ஆக்சுவலாக மணி அவரோட ஆளை பார்க்கறதுக்காக தான் வெளியே போயிருக்கிறாரு. மணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வேமாவே படுத்து தூங்கிடுறாங்க. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி கப்சுப்னு ஆயிருமாங்க 9 மணிக்கு மேலே. கிராமத்து சைடு 8, 8:30க்கெலாம் ஒரு மாதிரி மயான அமைதியாக தான் இருக்கும் இல்லையா. ஒரு 9, 9:30க்கெலாம் நல்லா படுத்து தூங்கிடுறாங்க எல்லாருமே, விக்னேஷை தவிர்த்து. விக்னேஷ் அவரோட மொட்டை மாடியில் நின்று யோசித்துக்கிட்டே அந்த ஊர் முக்கையே பார்த்துட்டு இருக்கிறாராங்க. இவங்களோட மாடியிலேருந்து 2 மாடி கட்டியிருக்காங்க இல்லையா, இவங்களோட வீட்டில் மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா அந்த பிரிட்ஜு வரைக்கும் தெரியுமாங்க. ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் தெரியாது, லைட்டாக தெரியுமா. அந்த ஏரியாவையே பார்த்த மணிக்கு நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. சடனாக கீழே குனியும் போது அந்த தாத்தா, பக்கத்து வீட்டில் அந்த தாத்தா கதை சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அவர் எந்திரிச்சு உட்காந்து இவரையே பார்த்துட்டு இருக்கிறாராம். மேலே பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாராம். விக்னேஷ் அந்த தாத்தாவை பார்த்த உடனேயுமே அவர்கிட்ட சொல்லணும் போல இருக்கு நடந்ததை, இருந்தாலும் ஈகோ தடுக்குது. ஆல்ரெடி அவர் சொல்றதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லி இவர் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா. ஸோ அவங்களோட ரூம்ல போய் படுத்து தூங்கி இருக்கிறாருங்க. விக்னேஷ்க்கு தனியாக ஒரு ரூம் செகண்ட் ஃப்ளோரில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மணிக்கு ஒரு தனி ரூமாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அவங்க அம்மா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம். இப்போ ஒரு 12 மணி இருக்குமாங்க. விக்னேஷ் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. யாரோ ஒருத்தவங்க அவரோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி அவர் காதில் கேட்குது. விக்னேஷ் விக்னேஷ் சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூப்பிடுறாங்க. இவர் அதை கண்டுக்காமல் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க. நல்லாவே தெரியுது இவரை யாரோ ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இவர் கூடயே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கிறது விக்னேஷால் உணர முடியுது. அவரோட பைக்கோட ஆரன் சவுண்டு கேட்டிருக்கு. பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாரு. பைக்கோட ஆரன் சவுண்டு, நம்ம ரூமில் படுத்துருக்குறோம், கண்ணாடி ஜன்னல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கணும், ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது, இந்த சத்தங்களுக்கெல்லாம் நடுவில் லைட்டாக தாங்க கேட்கும். ஆனால் விக்னேஷ்க்கு எப்படி கேட்டிருக்குதுன்னா, அவரோட பெட்ரூம்குள்ளே, ஏசி ரூம்குள்ளே, அவருக்கு பெட்டுக்கு பக்கத்துலேயே அவரோட பைக்கை நிப்பாட்டி ஆர்ன் அடித்தா எப்படி சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி சவுண்டாக கேட்டிருக்குதுங்க. அதனால தான் பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறார். எந்திரிச்சு பார்த்தா மயான அமைதியாக இருக்குது. சுற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை, பைக்கும் இல்லை. பதறி போய் லைட்டை போட்டுட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கீழே பார்க்குறாரு. அவரோட பைக்கை காணுமோ. என்னடா அது, பைக் ஆரன் சவுண்டு கேட்டுச்சு, யாரோ ஒருத்தவங்க இவரோட பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. முழிச்சு பார்த்தா யாருமே இல்லை. அதே நேரத்தில் பைக்கும் கீழே இல்லை. வேமா கீழே ஓடி வந்து மெயின் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே பைக் இல்லைங்க. இவரோட தம்பி கிட்ட சொல்லலாம்னு சொல்லி அவரோட ரூமுக்கு போய் பார்த்தா அவரோட தம்பியும் இல்லை. அப்போ அவரோட தம்பி தான் பைக் எடுத்துட்டு வெளியே எங்கேயும் போயிருப்பாரா? எங்கே போயிருப்பாரு? அவரோட செல்ஃபோனுக்கு இவர் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நாட் ரீச்சபிள்னு வந்துக்கிட்டே இருக்கு. நாட் ரீச்சபிள் ஆகிற அளவுக்கு அவர் எங்கே போனார்? இவங்க ஊரை தாண்டி கொஞ்சம் வெளியே அவுட்டருக்கு போனால் தான் நாட் ரீச்சபிள்னு வருவாங்க. அப்போது இவங்க தம்பி இந்த ஊருக்குள்ளே இல்லை, வெளியே போயிருக்கிறாரு. பைக் எடுத்துகிட்டு இந்நேரத்தில் எங்கே போயிருக்கிறாரு? 12:30 மணிக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விக்னேஷோட தம்பி மணி அவரோட பைக்கை எடுத்துகிட்டு போகாமல் அண்ணனோட பைக்கை எடுத்துகிட்டு போயிருக்கிறார். என்னடா அதுவே இவருக்கு ஒரு டவுட் வருதுங்க. எதுக்கு இந்த பைக்கை எடுத்துகிட்டு போகணும்? ஏன்னா இந்த பைக்கில் தான் இன்றைக்கி ஒரு ஆத்மாவை ஏற்றிட்டு வந்திருக்கிறாரு. அதனால தான் பதறி போய் அங்கேருந்து வந்திருக்கிறோம். இப்போ தம்பியவும் காணும், பைக்கையும் காணுன்னா அவருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, தம்பியை எதனா நம்ம கூட்டு வந்த அமானுஷம் அவனை இழுத்துட்டு போயிருச்சா? பதறிட்டு இருக்கும் போது இப்போ கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லலை, அவங்க அம்மாவை எழுப்பவே இல்லை. அவரோட தம்பியோட பைக்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதாங்க. எங்கே போயிருக்கிறான்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆன் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த தாத்தா அவரோட எக்ஸலோட சாவியை கையில் கொடுத்து, அவள் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் மறுபடியும் அந்த கட்டிலே படுத்துட்டாராங்க. என்னடா ஆச்சு இந்த தாத்தாக்கு? ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பிஹேவ் பண்ணியிருக்கிறார் அந்த தாத்தா. ஆல்ரெடி பதறி போய் இருக்கிற விக்னேஷ்க்கு தம்பியை காணும்னு சொல்லிட்டு இவர் வேற ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பண்ணுறது இவருக்கு இரிட்டேட் ஆகுது. யோ என்னையா எவையா வந்துட்டா, என்னையா நடக்குது, என் தம்பி எங்கேயான்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்ல மாட்டாராம். அவர் பாட்டுக்கு படுத்துட்டாராங்க. போயிட்டு வேற வழி இல்லாமல் தாத்தாவோட எக்ஸலை எடுத்துட்டு ஊர் முழுக்க தேடி இருக்கிறாருங்க. மணியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரமேஷாங்க. இவங்க 2 பேர் தான் எப்பயுமே ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம். நைட்டு 8:30 மணிக்கு உன் வீட்டில் தானடா இருந்தான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சொன்னேன் நான், வந்ததுக்கப்புறம் வெளியே போயிருக்கிறான், ஏன் போனான் எங்கே போனான்னு தெரில, உனக்கு தெரியுமா? 8-8:30 மணிக்கு என் வீட்டில் இருந்தானா? என் வீட்டிலலாம் இல்லைண்ணே, அவன் வெளியே எங்கேயும் போயிருப்பான். வெளியே எங்கேயும் போயிருப்பானா? எங்கடா போயிருப்பான்? ஊருக்குள்ளே உன் கூட மட்டும் தானே சுற்றுவான், எங்கே போயிருக்கிறான்? ஸ்ரீதிவ்யாங்கிற பொண்ணை வந்து அவன் லவ் பண்ணுறானே. என்னடா சொல்கிற? நான் இல்லைண்ணே, கொஞ்சம் நாள் கழித்து சொல்லலான்ட்டு தான் இருந்தான், அந்த பொண்ணோட வீட்டில் பிரச்சனைன்னு வேற சொன்னான், ஒருவேளை 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி இழுத்துருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து தான் எங்கேயும் ஓடிட்டாங்களான்னு சொல்லி இவருக்கு டவுட் வருதுங்க. எக்ஸல் அந்த பையனோட வீட்டிலே நிப்பாட்டிட்டு அந்த பையனோட பைக்கில் 2 பேரை தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேடிக்கிட்டு இருக்கும்போது, அண்ணே
நம்ம எதுக்கு அந்த பாலத்து சைடு போய் பார்க்கலாமா? எதுக்குடா? எந்த பாலம்? இல்லைண்ணே அதான் அந்த பேய் பாலம் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா அந்த பாலத்துக்கிட்ட. அங்கே ஏன்டா போய் பார்க்கணும்? இல்லை 2 பேரும் எப்பயுமே அங்கே தானே மீட் பண்ணிப்பாங்க. என்னடா சொல்கிற? சரிப்பா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா இவரோட பைக்கு சாஞ்சி கிடக்குதாங்க. அவரோட தம்பி இவர் கண்ணுக்கு முன்னாடியே அந்த ஓடுற ஆற்றுல கீழே குதிக்கிறார். இவர் வேமா ஓடி போய் இவரும் கூட சேர்ந்து குதிச்சு அந்த பையனும் குதிச்சு அந்த பையனை ஒரு வழியாக காப்பாற்றிருக்கிறாங்க. யாரா? மணியை. விக்னேஷும் ரமேஷும் டைமுக்கு அங்கே போகலன்னா மணியோட உயிரை காப்பாற்றிருக்க முடியாதாங்க. ஒரு வழியாக அவரை ஆற்றுல குதிச்சு காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினதுக்கப்புறமா அவர் பேயறிஞ்ச மாதிரியே இருக்கிறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. இவங்களோட வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துடுறாங்க. மணியை அவரோட ரூமில் படுக்க வச்சுட்டு இப்போ கூட அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, நடக்கிறது எதுவுமே தெரியாதான். ஏன்னா இவங்க அம்மா கிரவுண்ட் ஃப்ளோரில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, மாடிக்கு போகணுன்னா வெளியே தான் ஸ்டெப்ஸ் இருக்குமா. அதனால் அவங்க அம்மாவுக்கு தெரியாமையே அவரை படுக்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் இப்போ பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மணிக்கு அந்நேரத்தில் அந்த பாலத்துக்கிட்ட என்ன வேலை? அந்த பொண்ணும் தானே அவன் கூட வந்திருக்கணும். அப்படி பார்த்தா அந்த பொண்ணு எங்கே போச்சு? ஒருவேளை அந்த பொண்ணு முன்னாடியே செத்து போச்சா? இவனுக்கு முன்னாடியே உள்ளே குதிச்சு செத்து போச்சு, இவன் 2வதாக குதிச்சானா? என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ரமேஷுமே அவரோட வீட்டுக்கு போகாமல் இவர் கூடயே தான் இருந்திருக்கிறாரு, விக்னேஷ் கூடயே. விக்னேஷ் தான் இருக்க சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி இவருக்கு வேற ஒரு பயம், கனவுல கெட்ட கனவாக வந்திருக்குது. அந்த கனவுலேருந்து எந்திரிக்கும் போது தான் தம்பியை காணும். இப்போ தம்பியும் அன்கான்சியஸாக இருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியலை அந்த பொண்ணுக்கும். காலையில் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வீட்டில் தாங்க இருந்திருக்குது. அப்போது மணி எதுக்காக அந்த பாலத்துக்கு போகணும் 12:30 நைட்டு, அதுவும் அவங்க அண்ணனோட பைக்கை எடுத்துக்கிட்டு? மணி எந்திரிச்சதுக்கப்புறமா அவங்க அண்ணன் அரன்னு அரைஞ்சு, என்னடா நினச்சிட்டு இருக்கிற, நீ லவ் பண்ணாமல் போ, நான் அதுக்கெலாம் எதுவுமே சொல்லலை, அது உன்னோட ஃப்ரீடம். ஆனால் நீ எதுக்காக 12:30 நீ அந்த இடத்துக்கு போன, அதுவும் என்னோட பைக்கை எடுத்துக்கிட்டுன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நைட்டு 12:30 எதுக்காக அங்கே போனேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி அந்த பாலத்துக்கு பக்கத்தில் தான் மீட் பண்ணுவோம். பாலத்துக்கிட்டனா கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கே தான் மீட் பண்ணுவோம், ஒரு கோயில்கிட்ட. நான் பாலத்துக்கிட்டலாம் போகவே மாட்டேனே எப்பயுமே, அவன் சொல்கிற மாதிரி. அதெல்லாம் ஓகேடா, நேற்று எதுக்குடா போனோன்னு சொல்லிட்டு அழுத்தி கேட்கும்போது அவருக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையாங்க. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுங்கிறது மணிக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையா. நான் ஏன் அங்கே போனேன், அதுவும் ஓ வண்டியை எடுத்துகிட்டு எதுக்கு நான் போகணும், நான் என் பைக்கே எடுத்துகிட்டு போவேனே. இப்போ தான் விக்னேஷ்க்கு பயம் அதிகமாகுதுங்க. இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற தாத்தா எப்பயுமே திண்ணையில் தான் உட்காந்துருப்பாராம். தாத்தா நேற்று நைட்டு வந்து எக்ஸல் கொடுத்தீங்களே, இந்தாங்க கீன்னு சொல்லி கொடுக்கும்போது நான் எப்படா கொடுத்தேன்னு கேட்டிருக்கிறாரு அந்த தாத்தா. என்னையா கேட்குற, நீ தான் ஏன் நேற்று நைட்டு வந்து கொடுத்த என்கிட்ட, இந்த மாதிரி அவன் வந்துட்டா அவனை போய் காப்பாற்றுங்கிற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லி கொடுத்தியேன்னு சொல்லும்போது, இல்லைப்பா எனக்கு ஞாபகம் இல்லைன்னு இருக்கிறாரு. இன்னுமே பயம் அதிகமாகுதுங்க. ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்கம் கொடுத்துருக்குது விக்னேஷ்க்கு. என்னடா அது, நம்மளை சுற்றி என்ன தான் நடக்குது? அந்த தாத்தா கிட்ட இப்போ நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இவருக்கு நடந்ததுலேருந்து, ஒரு தம்பிக்கு நடந்ததுலேருந்து, இவர்கிட்ட கீ கொடுத்ததுலேருந்து எல்லாத்தையுமே சொல்லும்போது அந்த தாத்தாவுக்கு ஒரு மாதிரி முகம்லாம் மாறி செவந்து போய் வாப்பான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டு போயிருக்கிறாரு. அந்த தாத்தா வந்து சுடலமாட சாமி கும்பிட்றவங்களாங்க. எப்பயுமே அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஒரு கரலாக்கட்டை மாதிரி ஒன்று இருக்குமா, இந்த கட்டையும் அருவாளும் ஒன்று வச்சுருப்பாங்களாம். அங்கே திருநீர்லாம் வச்சு சாமிக்கு படையெல்லாம் வச்சுருப்பாங்களாம் உள்ள. அந்த திருநீரை எடுத்து இவருக்கு பூசி விட்டுட்டு, ஏதோ பெரிய தப்பு நடந்துகிட்ருக்கு உங்களை சுற்றி, ஆனால் உங்களை சுற்றி ஏன் நடக்குதுங்கிறது எனக்கு தெரில, நீ சாமியை கும்பிட்டுக்கப்பா, கொஞ்சம் இதுக்கப்புறமாச்சும் நான் சொன்ன மாதிரி அந்த ரூட்டை வந்து அவாய்ட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதை நான் அவாய்ட் பண்ணிடுறேன் தாத்தா, ஆனால் எதனால் இதெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார். அதுக்கு அந்த தாத்தா கிட்டேயே பதில் இல்லையாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அந்த பாலத்தை விக்னேஷும் சரி மணியும் சரி யூஸ் பண்ணுறதே கிடையாதான். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த ஊரை சுற்றி வரணும்னு சொன்னான் இல்லையா, வேறு ஊருக்கு போயிட்டு அந்த பாதை வழியாக கூட வந்துடுவாங்களாம். இந்த பாதையை யூஸ் பண்ணுறதே கிடையாதாங்க. இப்படியே அடுத்து ஒரு மாதம் போகுது. மணி அவரோட வேலையை பார்த்துட்டு ஜாலியாக அவர் பாட்டுக்கு தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் மட்டும் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுனால கொஞ்சம் சங்கட்டமாகவே அவங்க அண்ணன் முகத்தை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்குதுங்க. ஆனால் விக்னேஷோட மனசில் என்ன இருக்குன்னா, அவங்க அம்மா கிட்ட பேசி இந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு முன்னாடி இவருக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க அம்மா கிட்ட விக்னேஷ் வந்து எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிங்கம்மான்னு சொல்ல, அவங்க அம்மாவும் அவங்களோட சொந்தத்தில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சுமூகமாக தாங்க அவங்க லைஃப் போயிட்டு இருந்திருக்குது. இந்த டைமில் ஒரு நாள் நைட்டு 1:30 மணி இருக்குமாங்க. மறுபடியும் விக்னேஷ் கனவில் ஒரு கெட்ட விஷயம் நடக்குது. அந்த பாலத்தில் அவரோட தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரியும், ஃபுல்லாக அந்த பாலம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளட்டாக இந்த மேலே இருந்து கீழே போகிற தண்ணியில் சொட்டுற மாதிரியும், தலையே 2ஆக பொளந்து கிடக்கிற மாதிரியெல்லாம் இவருக்கு கனவில் வந்திருக்குதுங்க. ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக கனவு வந்திருக்குது. பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாரு. ஒரு மாதிரி முகமெல்லாம் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி, ஏசி ஓடிக்கிட்டு இருக்கான் இத்தனைக்கும், ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி பதறி போய் கீழே அவரோட தம்பி ரூமில் போய் பார்த்தா அவர் தம்பி இல்லை. வெளியே எட்டி பார்த்துருக்கிறாரு ஜன்னல் வழியாக, அவரோட பைக்கும் இல்லை. இந்த தடவை விக்னேஷோட பைக் நிற்கிது.
ஆனால் மணியோட பைக்கையும் காணோம், மணியவும் காணுமாங்க. இப்போ விக்னேஷ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அவரோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக அந்த பாலத்துக்கிட்ட தாங்க போயிருக்கிறாரு. இந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த பாலத்தோட ஆரம்பத்தில் ஒரு லைட் இருக்கும், எண்டில் ஒரு லைட் இருக்கணும். இந்த 2 லைட்டுமே ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்குதாங்க. அவரோட தம்பி பைக்கில் போயிட்டு இருக்கிறாராம் முன்னாடி தான். மணிக்கு பின்னாடி இவர் முதல்ல பார்த்தார் இல்லையா விக்னேஷ், ஒரு பொண்ணு இந்த பாலத்தில் வரும்போது லிஃப்ட் கேட்டுச்சு இல்லையா, அந்த ஆத்மா மணிக்கு பின்னாடி உட்காந்து பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்குதாங்க. இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குதாங்க. பதறி போயிட்டு இவர் கத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. மணி நில்றா எங்கடா போறோன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருந்திருக்கிறாருங்க. மணி பைக்கை நிப்பாட்டவே இல்லையா. அந்த பாலத்தை தாண்டினதுக்கு அப்புறமா தான் இவர் பேசுறதே அவருக்கு கேட்டிருக்குது. அதாவது இவர் கத்துறதே அவர் காதுல விழுந்திருக்குது. பைக்கை நிப்பாட்டி இருக்கிறாரு. இவர் சவுண்டு கேட்டு நிப்பாட்டி இருக்காரு. இவர் கிட்டக்க போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு இல்லையாங்க. அதாவது முதல்ல லிஃப்ட் கேட்டுச்சு இல்லையா, அந்த பொண்ணோட உருவம் தான் இவர் பார்த்துருக்கிறாரு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது இவரை பார்த்து நக்கலாகவும் சிரிச்சிருந்துருக்குது. ஆனால் கிட்டக்க போய் பார்க்கும்போது அது வேற ஒரு பொண்ணு, ஊர் தலைவரோட பொண்ணாங்க. அன்னைக்கு ரமேஷ் சொன்னார் இல்லையா, அவங்க தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, அது அந்த ஊர் தலைவரோட பொண்ணு. அதாவது இந்த தாத்தா வந்து கதை சொன்னார் இல்லையா, முதல்ல அந்த ஊர் தலைவர் வந்து அவங்க பையனுக்கு வந்து பேய் அடிச்சிருச்சு, அந்த பாலத்தில் வந்து ஒரு மாதிரி நுர தள்ளி போய் கிடந்தாரு, அவரை வந்து சென்னைக்கு அனுப்பிட்டாங்கன்னு, அந்த பையனோட தங்கச்சியாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 2 பேரும் எங்கடா போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது 2 பேருமே ஊரை விட்டு ஓடுறதுக்காண்டி அன்றைக்கி நைட்டு கிளம்பி போயிட்டு இருந்துருக்குறாங்க. அப்போ தான் இவர் போய் பிடிச்சிருந்துருக்கிறார். டேய் உனக்காண்டி தானடா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாவை பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கிறேன், நீ ஏன்டா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த பொண்ணோட வீட்டில் இன்னும் விஷயத்தை சொல்லவே இல்லையா, லவ் பண்ணுறோம் இதெல்லாம் சொல்லவே இல்லையா. இவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, ஏன்னா 2 பேருமே சொந்தம் தானாங்க, ஊர் தலைவரும் இவங்களும் சொந்தக்காரங்க தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அப்பா கிட்ட கேட்கறதுக்கு பயந்துக்கிட்டு இவங்க பாட்டுக்கு இந்த முடிவு எடுத்து போயிட்டு இருக்கிறாங்களாங்க ஓடி போகிறதுக்கு. அந்த இடத்துலையே 2 பேரையுமே திட்டி வீட்டுக்கு கூட்டு வந்து, அந்த பொண்ணை போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு இவரையும் உங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்து, இங்கே பார் இதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிவு எடுத்தேன்னா உன்னை நானே கொண்டுருவேன் பார்த்துக்க, நான் சொல்கிறத கேளு, நானே பேசுகிறேன் அவர்கிட்ட, நாளைக்கு காலையில் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்படியே முடிச்சிட்டாங்களாங்க. இப்போது விக்னேஷுக்கு அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கமே இல்லை. ஏன்னா அவங்க தம்பி லவ் பண்ண பொண்ணை கூட்டுட்டு ஓடுறான், இதெல்லாம் வந்து ஓகே. ஆனால் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறது அந்த பொண்ணோட உருவம். ஏன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த அந்த உருவம் இவர் கண்ணுக்கு தெரியணும், நக்கலாக ஏன் அந்த பொண்ணு சிரிக்கணும், அதுவே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று உங்கள் குடும்பத்துக்கு நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பாவுக்கு சவுதியில் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஃபோனை போட்டு நடந்த விஷயத்தெல்லாம் விக்னேஷ் சொல்கிறாரு. தம்பி லவ் மேட்ரு எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா அவருமே முதல்ல திட்டுறாரு. அதுக்கப்புறமா சரி ஓகேப்பா உன்னோட கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையோட அவனோட கல்யாணத்தை முடிச்சிடலாம், இல்லை 2 பேரோட கல்யாணத்தை ஒரே ஸ்டேஜில் கூட முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க போயிட்டு இருந்திருக்குது. விக்னேஷ் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இவங்களோட சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊர் தலைவரோட வீட்டுக்கு போகிறாரு. தம்பி அம்மா அவங்க சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு ஊர் தலைவரோட வீட்டுக்கு பொண்ணு கேட்குறதுக்காக. அங்கே போனதுக்கப்புறமா தான் விக்னேஷ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்களோட பையன், இந்த தாத்தா சொன்ன கதையின் அடிப்படையில் ஒரு பையன், அந்த பையன் வந்து சென்னையில் படிக்க போனால் அதுக்கப்புறமா ஃபாரினுக்கு போனான்னு தானே சொன்னாங்க. அந்த பையன் இறந்துட்டாங்கிறாங்க. எப்போவோ இறந்துட்டான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா அது, இவர் என்னடானா ஃபாரினில் படிக்கிறாருன்னு சொன்னார், இப்போ இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாருன்னு அந்த இடத்துல விக்னேஷால் எதுவுமே கேட்க முடியலையாங்க. எப்படி இறந்தாருன்னு சொல்லியும் கேட்க முடியாது. ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி போயிருக்கிறாங்க தம்பிக்கு பொண்ணு கேட்குறதுக்காக. இப்போது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்குது. ஒரே சொந்தக்காரங்கிறனால அவங்களும் தட்டை மாற்றிட்டு ஓகே எங்களுக்கு சம்மதம் தான் சொல்லி எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கப்புறமா விக்னேஷுக்கு இந்த உறுத்தல் தொடர்ந்து இருக்குதுங்க. அந்த தாத்தா கிட்டே போய் கேட்கலான்னு போனால் அந்த தாத்தா மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாராம். விஷயம் தெரிஞ்ச ஒரே மனுஷன் அந்த தாத்தா மட்டும்தான். ஏன்னா அவர் தான் ஆரம்பத்துலேருந்து விக்னேஷ்க்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த தாத்தாவும் போய் இறந்துட்டார். இதுவே ஒரு பெரிய அபசகுணமாக தெரியுதுங்க. தட்டு மாற்றின நேரத்தில் ஒரு உயிர் போயிருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் விக்னேஷ் அதை கண்டுக்கலை, அப்படியே விட்டுறாரு. ஏன்னா தம்பி சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னே, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு அண்ணன் தம்பி அவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குழந்தையும் இருக்கிறாங்க, மதுரவாயிலில் ஒரு தனி வீட்டில் இருக்கிறாங்க, காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுவாங்கன்னு சொன்னீங்களா, அது என்ன கதைன்னு தானே கேட்குறீங்க. எஸ், மதுரவாயிலில், அதாவது இங்கே இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே மதுரவாயிலில் சென்னையில் அண்ணன் தம்பி 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் அவங்க இருந்தது சிந்தாதாரிப்பேட்டையில் சென்னையில். அப்போ அவங்களுக்கு அங்கே வேலை இருந்துச்சு. இந்த வீடை வந்து பார்க்க வரும்போதே அண்ணனும் தம்பி ஒரே பைக்கில் தான் வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடியே 2 பேருமே வாரி விட்டு விழுந்திருக்கிறாங்க. அதாவது பைக்கு வாரி கீழே விழுந்திருக்கிறாங்க. அது போக இவங்க வீடை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுக்குறேன், டோக்கன் அட்வான்ஸ் போட்டு விட்றோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வாசலில் வச்சே போட்டு விடும்போது
ஒரு லாரியில் நாய் அடிபட்டு கத்திக்கிட்டே செத்துருக்குதுங்க அந்த ஏரியாவில். என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கூடியிருக்கிறாங்க. இவங்களும் போய் பார்த்துருக்குறாங்க. நாய் வந்து டயர் கடியில் நஞ்சு ஒரு மாதிரி குடல்லாம் பிதுங்கி ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து போயிருக்குதுங்க. இப்போது இதை பார்த்ததுக்கப்புறமா இவங்களுக்கு மனசில் தோணுது, 2 பேருமே ஷேர் பண்ணிக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர். 2 பேருக்குமே மனசில் ஏதோ ஒரு அபசகுணமாக தெரியுது. வீடு வந்து பார்க்க வரும்போது 2 பேரும் பைக்லேருந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டோம். அதே மாதிரி வீட்டுக்கு அட்வான்ஸ் போட்டு விட்ட நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டாக் வந்து குடல் பிதுங்கி ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து போனதை பார்த்துட்டோம். கண்ணில் ரத்தத்தை பார்த்துட்டோம். 2 பேரோட குடும்பத்தோடு இங்கே வந்து பால் காய்ச்சி குடும்பத்தை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரம் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் இந்த வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் நடந்திருக்குது. இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் கேட் ஒன்று இருக்குமாங்க. இந்த கேட்டுக்கு உள்ள ஒரு மெயின் டோர் இருக்குமா. மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே பெரிய ஹால், கீழேயே கிச்சன் இருக்கும், ஒரு சின்ன ரூம் இருக்குமா. அதை இவங்க குடோன் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்கிறனால உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் போகுமாங்க. மேலே போனால் மொத்தம் 3 ரூம். அதில் ஒரு ரூம் வந்து அண்ணன் எடுத்துக்கிறாரு, தம்பி ஒரு ரூம் எடுத்துக்கிறாரு, இன்னொரு ரூம் வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2 பேருமே காமனாக. மேலே மொட்டை மாடியாங்க. இதுதான் இந்த வீட்டோட அமைப்பு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு 2 மணி இருக்குமாங்க. மிட் நைட் 2 மணிக்கு யாரோ ஒருத்தவங்க டைப் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது லேப்டாப்பில். ஆஃபீஸ் ரூம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மேலே 3 ரூம் இருக்கும். அதில் லாஸ்ட் ரூம் வந்து ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க காமனாக. அங்கே பொறுமையாக டைப் பண்ணுற சத்தம் கூட கிடையாதாங்க. டப்பு டப்பு டப்புன்னு யாரோ ஒருத்தவங்க டைப் பண்ணுற சத்தம் கேட்குது. அண்ணன் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு போய் பார்க்கும்போது அந்த ரூம்லேருந்து தான் சவுண்டு வருதுன்னு தெரியுது. தம்பி தான் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் அவர் தம்பிக்கிட்ட போய் சத்தம் போடுறாரு, டேய் நைட்டு 2 மணிக்கெலாம் உட்காந்து வேலை பார்க்குற வேலை வச்சுக்காத, அதுவும் அவ்வளோ சத்தமாக ஏன்டா டப்பு டப்புன்னு போட்டு உடைக்கிற, காசு கொடுத்தா நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி திட்டும்போது, என்னண்ணே சொல்கிற, நானும் நேற்று நைட்டு அதே டைமில் எனக்கு சத்தம் கேட்டுச்சு, ஒரு 2:30 மணி இருக்கும், நான் எந்திரிச்சோடனே அவர் வந்து வெளியே வந்துலாம் பார்க்கல, அண்ணன் தான் ஏதோ நைட் நேரம் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் திட்டிக்கிட்டு படுத்துருக்குறாருங்க. என்னடா சொல்கிற, நானும் பார்க்கல நீயும் பார்க்கல, யார் லேப்டாப்பில் போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பா அன்டைமில். அவங்க ஒய்ஃப் 2 பேருமே ஹவுஸ் ஒய்ஃப் தான், அவங்களும் ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது, லேப்டாப் பக்கமே வரமாட்டாங்களாம். அப்போது நேற்று நைட்டு 2 மணிக்கு அவங்களோட லேப்டாப்பை நோண்டினது யார்? அண்ணனும் தம்பியும் வீட்டில் நடந்த இந்த அமானுஷ்யத்தை பற்றி அவங்க 2 பேரோட ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணவே இல்லையாங்க. அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு, அதாவது ஜாப்க்கு கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு மதியம் ஒரு 1:30 மணிலேருந்து 2 மணி இருக்குமாங்க. அவங்க ஒய்ஃப் 2 பேருமே வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. பொதுவாகவே இவங்களோட வீட்டில் காலையில் எந்திரிச்சு சமைக்கிறத மத்தியானமும் அப்படியே சாப்பிட்டுப்பாங்களாங்க. தேவைன்னா மட்டும் சைடிஷ் மட்டும் செஞ்சுப்பாங்களாம். நைட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் வரதுக்குள்ளே இவங்க 2 பேருக்குமே கை குழந்தை தான். ஸோ 2 பேரையும் தூங்க வச்சுட்டு நைட்டு என்ன சமைக்கணுமோ அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் மதியமே ரெடி பண்ணி வச்சுருவாங்களாம். நைட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்டு தூங்கிடுவாங்களாம். ஸோ அன்றைக்கி மதியானம் நைட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் காய்கறி நறுக்கிறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கிச்சனில் இருந்துருக்குறாங்க, இன்னொருத்தவங்க ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போது மேலே அந்த 3வது ரூமில் டைப் ரைட்டிங் சவுண்டு கேட்டுச்சு இல்லையா, அந்த ரூமில் யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குதுங்க. ஓடுறது மட்டும் இல்லாமல் கீழே டொம்முன்னு விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்வு, ஒரு சத்தம் கேட்டிருக்குது. இந்த சத்தம் கேட்ட உடனேயுமே இவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்களே, இவங்களோட வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு கவனிச்சிருக்கிறாங்க. மேலே யாரோ ஒருத்தவங்க நடந்துகிட்டு இருக்கிறது துண்டாக கேட்குதாங்க. கிச்சனுக்குள்ளே இருக்கிறவங்களுமே, எப்பா எனக்கு ரொம்ப நேரமாக சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிறானி, நான் வந்து அதை கண்டுக்கலை, பக்கத்து வீட்டில் தான் எதனா சத்தம் போட்டுட்ருப்பாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பக்கத்து வீட்டில் ஆளே கிடையாது, இன்னும் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு யாருமே வரல. லெஃப்ட் சைடில் இருக்கிற வீட்லேயும் எல்லாருமே டூருக்கு போயிருக்கிறாங்க, அவங்களோட சொந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க. அப்போது நம்ம வீட்டில் தான் சவுண்டு கேட்குது. 2 பேரோட ஹஸ்பண்டுமே வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ மேலே அந்த ரூமில் யார் இருக்குது? பதறி போய் மேலே போய் பார்த்துருக்குறாங்க. அந்த ரூமில் வச்சுருந்த லேப்டாப்பாக இருக்கட்டும், அந்த லேப்டாப் வச்சுருக்கிற அந்த டேபிளாக இருக்கட்டும், சேரு எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க கீழே தள்ளி விட்டுருக்குறாங்க. லேப்டாப் கீழே விழுந்து லைட்டாக பெண்டாக இருக்குதுங்க. யார் இந்த வேலையை பார்த்துருப்பா? காற்றுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விண்டோ வந்து ஓப்பனில் தான் இருக்குதான் அந்த ரூமில். ஆனால் ஒரு ஆள் வந்து லேப்டாப்பை தூக்கி கீழே போட்டு உடச்சி அந்த டேபிளெல்லாம் கவுத்து விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அலங்கோலமாக இருந்திருக்குது அந்த ரூமே. 2 பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. மேலே மொட்டை மாடி கதவுமே லாக்கில் தான் இருக்குது. அப்போது இவங்க வீட்டுக்குள்ளே இவங்கள தவிர்த்து வேறு யாராச்சும் இருக்கிறாங்களா? பயந்து போய் 2 பேரோட ஹஸ்பண்டுக்குமே ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ரூமில் எல்லாமே அலங்கோலமாக கிடக்குதுங்கன்னு சொல்லி. 2 பேருமே அவங்க கம்பெனியில் லீவ் கேட்டிருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு தான் லீவ் கிடைக்குது. தம்பி மட்டும்தான் வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாமே அலங்கோலமாக கிடக்குது. இப்போது அவங்க அண்ணிக்கிட்ட தம்பி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு.
நைட்டு நடந்தது எல்லாத்தையும். என்னப்பா சொல்கிற, நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் வேலைக்கு போயிட்டீங்க, இங்கே நாங்கள் தான்ப்பா அவஸ்தைப்படுறோம், என்னப்பா நடக்குது இந்த வீட்டில்? ஓனருக்கு ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லுப்பான்னு சொல்லும்போது ஓனர் ஃபோன் எடுக்கலையாங்க. ஓனர் வந்து லோக்கல் தானா, சென்னையில் இருக்கிற ஒருத்தர் தானா, ஆனால் ஃபோன் போட்டால் எடுக்கலை. இப்போ தம்பி என்ன பண்ணுறாருனா, அண்ணி நான் நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. ஏன்னா இவங்க ஏரியாவிலேருந்து மதுரை வாயிலேருந்து ஒரு 20-22 கிலோமீட்டராங்க அவரோட வீடு. இன்றைக்கே இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம், நீ எதனா சத்தம் கிடச்சுன்னா கூட அந்த ரூமுக்கு போகாதீங்க, நீங்கள் கீழே இருங்க குழந்தைங்கள வச்சுன்னு சொல்லிட்டு அந்த குடோனாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அங்கேயும் உங்கள் குழந்தைய தூக்கிட்டு போய் வைக்க முடியாது. ஸோ ஹால்லே உட்காந்துட்டு இருந்துருக்குறாங்க 2 பேரும் குழந்தைய வச்சுக்கிட்டு. தம்பி அந்த ஓனரை பார்க்குறதுக்கு போயிடுறாரு. அண்ணன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ நைட்டு வந்துடுறேன், ஒரு 8-8:30 நான் சீக்கிரமாக வந்துடுறேன், தம்பி பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவருக்குமே மைண்டு ஃபுல்லாகவே வீட்டில் தாங்க இருந்திருக்குது. ஈவினிங் ஒரு 4 மணி இருக்குமாங்க, குழந்தை அழுக ஆரம்பிக்குது. இவங்களோட ஃபீடிங் பாட்டில், இந்த குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் வந்து தம்பியோட ஒய்ஃப் வந்து அவங்க ரூமில் வச்சுருக்கிறாங்க. இந்த பாட்டில் எடுக்கிறதுக்கு இப்போ மேலே போய் தான் ஆகணும். ஆனால் அவங்களோட அண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அண்ணனோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே போகாத, நம்ம வெளியே கூட எங்கேயும் போய் வாங்கிட்டு வந்துடலாம், ஆட்டோ கிட்ட பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்துடலாம், நீ ரிஸ்க் எடுக்காத, அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்களே மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் எந்த சவுண்டும் கேட்கல தம்பி போனதுக்கப்புறமா, இருந்தாலும் பயப்படுறாங்க மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு. தம்பியோட ஒய்ஃப் சொல்ல கேட்காம, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் பார்த்துக்கிறேன், மேலே போயிட்டு உடனே எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு தனியாக போயிருக்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு கீழே ஒரு ஆள் வேணும். அண்ணனோட ஒய்ஃப் குழந்தைங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு ஹாலில் உட்காந்துக்கிட்டு மெதுவாக மேலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க மேலே போனவங்க அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு ஃபீடிங் பாட்டில் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது அந்த 3வது ரூம் இருக்கு இல்லையா, ஆஃபீஸ் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே ரெஸ்ட் ரூமில் எதையோ போட்டு உடைக்கிற சத்தம் கேட்டிருக்குதுங்க. பயங்கரமாக சத்தம் கேட்டிருக்குது. டக்குன்னு திறந்து உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க. இவங்களுக்கு அந்தளவுக்கு பயம் கிடையாது, இந்த பேய் இந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க. அவங்களோட ஃபேமிலி அந்த மாதிரி டைப்பாங்க, அவங்க வளர்ந்த விதம். சின்ன வயசுலேயே அவங்களோட ஊரில் நிறையா அமானுஷங்கள்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு. அது போக இந்த பேய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்யூரியாசிட்டி இருக்கிற ஒரு பொண்ணு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டோரை ஓப்பன் பண்ணி இப்போ கீழே கத்துறாங்க, வந்துடுறீ, கீழே வந்துடுறீ ராணி, மேலே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவோம். இருங்கக்கா நான் பார்க்குறேன், ஒன்றும் இல்லை நான் தான் கீழே போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஏன்னா சொன்னால் அவங்க விட மாட்டாங்க, உடஞ்சதை பார்க்குறதுக்கு விட மாட்டாங்க, உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்த பொண்ணுக்கு ஆர்வம், ராணிக்கு. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் அந்த ரூம்குள்ளே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமாங்க, அட்டாச் ரெஸ்ட் ரூம். அந்த பாத்ரூம் வந்து ஓப்பனில் இருக்குது. கீழே பிங்கானா உடஞ்சி வெளியே வரைக்கும் தெரிச்சிருக்குது. அதை ஃபாலோ பண்ணியே உள்ளே போய் பார்த்தா அந்த டாய்லெட்டை, வெஸ்டர்ன் டாய்லெட்டை யாரோ ஒருத்தவங்க உடச்சிருக்கிறாங்களாங்க. ஒரு மாதிரி சல்லியாக நொறுங்கி கிடக்குதான். திரும்பி போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரும்போது அவங்களோட சைடு கண்ணில் இந்த லேப்டாப் வச்சுருப்பாங்களாங்க. லேப்டாப் பக்கத்துலேயே ஒரு ஸ்லாப் இருக்குமா, ஓப்பன் கபோர்டாக, அது அதாவது க்ளோஸ் பண்ணாத ஒரு கபோர்டாக, கல் அந்த ஸ்லாப்பாக இருக்குமாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. ஒரு உருவம் லிட்ரலி நின்றுட்டு இருக்குதாங்க. ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிருக்குது உங்களுக்கு, உடம்புலாம் புல்லரிச்சு போய் மெதுவாக திரும்பி பார்த்துருக்குறாங்க. வழக்கமாக அந்த மாதிரி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த புகை இருக்காது. ஆனால் ராணி பார்க்கும்போது அந்த புகை அந்த இடத்துலையே நின்றுட்டு இருக்குதாங்க. ஒரு பையனோட உருவமாக, ஒரு பையனோட உருவங்கிறது பார்த்தாலே தெரியுதான். இவங்களையே அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிதாங்க. அந்த புகைக்கு உருவம்லாம் கிடையாதான், முகம்லாம் கிடையவே கிடையாதான். வேகமாக ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த உடஞ்ச பீங்கானோட துண்டு கீழே கிடந்திருக்குது, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டோட துண்டு ஒன்று கீழே கிடந்திருக்குது. அதில் காலை வச்சு குத்தி கிழிச்சிருக்கு. ஃபுல்லாக பிளட்டாங்க, அந்த ரூம் ஃபுல்லாக பிளட்டான். குத்துன அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் பிளட்டாக இருக்குது. அதோட ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. டோர் லாக் ஆகிருக்குது. இப்போது ராணி கத்த ஆரம்பிக்கிறாங்க, பதறி எடுத்துட்டு கத்துறாங்க மேலேருந்து. அவங்களோட அந்த அக்கா இருக்காங்க இல்லையா கீழே, அண்ணனோட ஒய்ஃபு, அவங்களால மேலேயும் வர முடியல, 2 குழந்தைங்களை, கை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. அக்கம் பக்கத்துலேயும் ஆள் இல்லை. பதறி போய் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உங்களை தான் மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கு ஃபோன் பண்ணுறாரு. தம்பிக்கு ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள் ஆர் சுவிச் ஆஃப்னு வருது. வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து கிளம்பிட்டார் அண்ணன். இப்போது இவங்களுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரே பதட்டம். அடுத்த காம நேரத்தில் அவர் தம்பியே வந்துட்டாராங்க வீட்டுக்கு. போனவர் ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. பதட்டமாக வந்திருக்கிறாரு. முகமெல்லாம் வேர்த்து கொட்டி, அண்ணி ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வாங்க வெளியேன்னு சொல்லி கூப்பிடும்போது ராணி எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, மேலே போயிட்டா, நான் சொல்ல கேட்காம மேலே போனா, அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு, என்னாச்சு ஏதாச்சும் தெரில, அந்த ரூமில் லாக் ஆகிக்கிட்டாலாம் என்னன்னு தெரில. வேகமாக ஓடி இருக்கிறாருங்க மேலே. ஓடி போய் கதவை போட்டு உடனே உடச்சிருக்கிறாரு. திறக்கவே இல்லையா, அவங்களோட வாய்ஸும் கேட்கவே இல்லை. அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டோர் அதுவாக ஓப்பன் ஆகிருக்குதுங்க. ஓப்பன் ஆனவுடனே உள்ளே போய் பார்த்தா அவங்க மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அந்த ரூம் முழுக்க பிளட்டாங்க. அவ்வளோ பிளட்டு போயிருக்குது அவங்க காலில் இருந்து. இப்போ அவசர அவசரமாக அவங்கள தூக்கிக்கிட்டு
ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்குறாங்க. அவங்க அண்ணனும் வந்துடுறாரு. எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க, அவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்கில். இப்போ ராணி கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க மாட்டுறாங்க இவங்க யாருமே. ஏன்னா ரொம்ப பிளட் லாஸ் ஆனனால அவங்க ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அவங்கக்கிட்ட இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க, ஏதோ வீட்டு சண்டைன்னு சொல்லி தான் சமாளிச்சிருக்கிறாங்க. போலீஸ் கேஸ் ஆகாமல் இருந்ததே பெரிய விஷயமாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ்க்கெலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாங்க. அங்கே ஒரு டாக்டர் தெரிஞ்சவங்கிறனால இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராணியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த ரூம்குள்ளே போனேன், இந்த ரூம்குள்ளே போனப்போ இந்த மாதிரிலாம் உடஞ்சிருந்துச்சு, ஒரு உருவத்தை பார்த்தேன். நான் ரிட்டன் போகும்போது அந்த டோர் லாக் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கதவை போட்டு தட்டிகிட்டு இருக்கும்போது ஈச்சர் ஆடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க பின்னாடி, அவங்க முதுகுக்கு பின்னாடி. மெதுவாக அவங்க என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு பையன், ஒரு வயசு பையன், ஒரு 26 வயசு இருக்குமாங்க, தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறானா. அந்த உருவம் இப்போ இல்லை, அந்த கருப்பு உருவம் இல்லை, தொங்கிட்டு இருக்கிறானா ஒரு பையன். மெதுவாக அந்த காலை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. கத்திருக்கிறாங்க, பலமாக கத்திருக்கிறாங்க. கத்திக்கிட்டு இருக்கும்போதே மெதுவாக மேலே பார்த்துருக்குறாங்க. பயந்துக்கிட்டே பார்த்தா அந்த பையன் முழிச்சிருக்கிறானாங்க, செத்துட்டான். அந்த ரூமில் யாருமே கிடையாது, இது ஒரு ஆத்மா தான். இருந்தாலும் இந்த பையன் முழிச்சுக்கிட்டு கண்ணுக்குன்னெல்லாம் ஒரு மாதிரி பிதுங்கி போய் இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறானாங்க. எப்படிங்க இருக்கும்? அது வரைக்கும் மட்டும்தான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்குதாங்க. அதோட மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம் அந்த ரூமில். அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவங்க அண்ணி சொன்னதுக்கப்புறமா மேலே போய் கதவை உடச்சிட்டு இருந்திருக்கிறாரு. கதவை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிருக்கு. உள்ளே போய் பார்த்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க. இப்போ அந்த தம்பி என்ன சொல்கிறாருன்னா அண்ணங்கிட்ட, ஆனால் இந்த மாதிரி நான் போய் அந்த ஹவுஸ் ஓனரை பார்க்க போனேன், ஹவுஸ் ஓனர் வீட்டில் கிடையாது, ஆனால் அவங்களோட அம்மா இருந்திருக்கிறாங்க, ஹவுஸ் ஓனரோட அம்மா இருந்திருக்கிறாங்க, வயசான அம்மா. இவர் இந்த மாதிரி வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த வீட்டுக்கு ஏன்பா வந்தீங்க, என் பையன் இப்படி தான் கொஞ்சம் காசு விஷயத்தில் எதனா பண்ணி விட்டுருவான், அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு பையன் வந்து தூக்கில் தொங்கிட்டான்ப்பா, என்ன ஏதுன்னே தெரில, ஊர்லேருந்து வந்த பையன், ஆனால் அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்குது, ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்கிறான், அதனால தூக்கில் தொங்கிட்டான். அந்த வீட்டில் மொத்தம் 4 பசங்க இருந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பேச்சுலராக. இந்த 4 பசங்களில் ஒரு பையன் ஊர்லேருந்து வந்திருக்கிறான், நல்லா படிப்பானாங்க, நல்ல சம்பளமாங்க, ஐடியில் வேலை பார்க்குற ஒரு பையன், நல்ல படிப்பான், நல்ல சம்பளம் வாங்குகிற ஒரு பையன், திடீர்னு ஏதோ ஒரு டிப்ரெஷனில், ஒர்க் டிப்ரெஷனில் தூக்கு மாட்டி இறந்துட்டானாங்க. அந்த பையன் இறந்ததுக்கப்புறமா மீதி இருந்த 3 பசங்களும் அங்கேயே தான் இருந்திருக்கிறாங்க. அந்த பையனோட ஆத்மா அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி 3 பசங்களும் சொல்லிட்டு தான் அந்த வீடை காலி பண்ணிகிட்டே போயிருக்கிறானுங்க, பயந்து போய். இதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு யாருமே வரலையாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக அந்த வீடை பூட்டி போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. யாருமே வரலையா. வந்து பார்த்துட்டு போனவங்களாம் ஏதோ நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இவங்க மட்டும்தான் அவசர அவசரமாக பார்த்தனால வேறு வழி இல்லாமல் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா அவங்க அண்ணனுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாரு தம்பி. ஆனால் ஃபோனில் சுத்தமாக டவர் கிடையாதாங்க. ஏன் அப்படி ஆச்சுங்கிறது அவருக்கு தெரியலையாம். ஒருவேளை நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல வீட்டில் இருக்கிற அண்ணியவும் குழந்தைங்க அவங்க ஒய்ஃபெல்லாம் வந்து வெளியே கூட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் வேமா வந்திருக்கிறாரு. அப்போ தான் இந்த சம்பவம் அவங்க ஒய்ஃபுக்கு நடந்திருக்குது, ராணிக்கு. இப்போது ராணி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அண்ணனும் தம்பியும் இந்த வீடை காலி பண்ணுறதுக்காக வேற ஒரு வீடை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த வீடும் கிடைக்கலையாங்க. ஓனரும் இன்னும் வரலை. ஓனரோட அம்மா அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரில, இல்லை வீட்டில் வேலை பார்க்குறவங்க யாருன்னா சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரில. ஓனரை கண்ணிலேயே பார்க்கல. காசை வேறு வாங்கணும், காசு 2வது பட்சம், முதல்ல வீடை காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு வீடு பார்க்குறாங்க, வீடும் கிடைக்கல. இந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் வேறு, 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் அங்கே இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்குறாங்க, இன்னொருத்தருக்கு கொடுக்கல. இப்போ அவரோட தம்பிக்கு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிருக்குது. அண்ணனோட ப்ரொஃபைல் சரியில்லைங்கிற காரணத்தினால தான் இவ்வளவும் நடக்குதுங்க அவருக்கு. இப்போ தம்பி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வீட்டில் வாங்கி வச்சுட்டு லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணிவிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வீடு கிடைக்கவே இல்லை. ராணியும் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, வேறு வழி இல்லாமல் தங்குறதுக்கு அதே வீட்டுக்கு தாங்க போயிருக்கிறாங்க. ஆனால் மேலே போகவே இல்லை யாருமே. மேலே இருந்து முக்கியமான திங்ஸ் எல்லாம் கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து. அந்த குடோன் மாதிரி யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரூமில் தான் குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு பெட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படியே ஒரு வாரம் போயிருக்குதுங்க. வீடும் கிடைக்கல. மேலே எதனா அமானுஷமாக சத்தம் கேட்குமா, நைட்டு தூக்கம் வராதான், குழந்தைங்களாம் பதறி அடித்து அழுகுங்களாம். கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஓடுற மாதிரி இருக்குமாங்க பின்னாடி. அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து யாரோ ஒருத்தவங்க இறங்கி வர மாதிரிலாம் சத்தம் கேட்குமா. எல்லாருக்குமே கேட்குமாங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருக்குமே கேட்குமா. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தூக்கம் போச்சு, டிப்ரெஷனோடு இருக்கிறாங்க, ரொம்பவே மனசு நொந்து போயிருக்கிறாங்க. ஒரு நாள் நைட் என்ன இருக்குதுன்னா, அந்த தம்பி இருக்கார் இல்லையா, அவரை காணும். ஹாலில் தான் எல்லோரும் படுத்து தூங்குவாங்களாம். ஹாலில் அவங்க அண்ணி எந்திரிச்சு பார்க்கும்போது, திடீர்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறக்காண்டி கிச்சன் போயிருக்கிறாங்க. வந்து பார்க்கும்போது தம்பியை காணும். ஹஸ்பண்டை எழுப்பி நடந்தது சொன்னதுக்கப்புறமா அவர் மேலே போய் பார்த்துருக்கிறாரு.
அந்த ரூமில், அந்த 3வது ரூம் இருக்கு இல்லையா, ஆத்மா இருக்கிற ரூம், அந்த ரூம்குள்ளே போய் தம்பி உட்காந்துக்கிட்டு செவத்தில் முட்டிக்கிட்டு இருந்துருக்கிறாருங்க. செவத்தில் மெதுவாக முட்டிக்கிட்டே அணு அணு அணுன்னு சொல்லிட்டு முட்டிக்கிட்டே இருக்கிறாராங்க. அணுன்னு இவங்களோட குடும்பத்தில் யாருமே கிடையாதான், தங்கச்சியும் கிடையாது இவங்களுக்கு. வைஃப் பேரும் ராணி. அணுங்கிறது யார்? ரொம்ப நேரமாக அவரை உலுக்கிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவருக்கு நினைவே தெரியலையாங்க. கண்ணை மூடிக்கிட்டு அந்த அணுங்கிற பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு முட்டிக்கிட்டே இருக்கிறாராம். இவங்க தெருக்கு பக்கத்தில் ஒரு பாய் இருப்பாராங்க. அந்த பாயை வீட்டுக்கு கூட்டு வந்து அவசர அவசரமாக ஆல்ரெடி அந்த பாயை கூட்டு வந்து இவங்க வீட்டில் மந்திரிச்சு விட்டு அவர் தான் மேலேயே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதே பாய்கிட்ட போய் தம்பிக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னதும் அன்டைமில் வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. சூறா ஓதி கொஞ்ச நேரத்தில் அந்த தம்பி மயக்கம் போட்டு விழுந்துட்டாராங்க. அப்புறமா அவர் கையில் ஒரு கயிறை கட்டிட்டு, அணுங்கிறது யாருன்னு தெரியலை, ஆனால் இந்த பையனோட ஆத்மா உங்கள் யாரையுமே சும்மா விடாது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த வீடை காலி பண்ணிட்டு போயிருங்க, வேணும்னா நீங்கள் எங்கள் வீட்டில் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க, எங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுங்கிறனால நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு நைட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு பாய் போயிட்டாராங்க. அடுத்த நாள் காலையில் தான் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி மணிங்கிற ஒரு பையன் தலையில் பிளட்டு காயத்தோட, அதாவது உறைஞ்சி போன ரத்தத்தோட இவங்க வீட்டு வாசலில் கடந்திருக்கிறான். அந்த பையன் டக்குன்னு மயக்கத்திலேருந்து எந்திரிச்சு சொன்ன ஒரு வார்த்தை அணு அணு அணு. இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறமா, அதாவது இந்த நேமை கேட்டதுக்கப்புறமா தான் அந்த பையனை உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சு அந்த பையனுக்கு ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போயிட்டு, அதோட அந்த பையன் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாய்க்கு ஃபோன் பண்ணால் அவர் இந்த தர்காவுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. மவுண்ட் ரோட்டில் இருக்கிற அந்த தர்காவுக்கும் கூட்டு போயிருக்கிறாங்க. அந்த பையனை உட்கார வச்சு இப்போது பேய் ஓட்டுறாங்க. அந்த பையனோட உடம்புக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருந்திருக்குதுங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குதுன்னா, இப்போது அங்கே நம்ம பாதியிலே விட்டோம் இல்லையா, மணிக்கு கல்யாணம். மணி எதுக்காக இங்கே வரணும்? மதுரை வயலில் இருக்கிற இந்த வீட்டுக்கு, சென்னையில் இருக்கிற மதுரை வயலில் இவங்க வீட்டுக்கு வெளியே வந்து எதுக்கு கிடக்கணும் தலையில் ரத்தத்தோட? மணிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கப்புறமா மணியோட ஆக்டிவிட்டீஸே சரியில்லாமல் இருந்திருக்குதுங்க. அவருக்கும் டிட்டோ இவங்க வீட்டில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்குது. பேய் பிடிச்ச மாதிரி நைட்டு எந்திரிச்சு பைக் எடுத்துக்கிட்டு அந்த பாலத்துக்கிட்ட போயிடுவாராம். இவங்க அண்ணன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பிடிச்சிட்டு வருவாராம். அந்த ரமேஷுன்னு இருக்கிறார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு, மணியோட ஃப்ரெண்டு, அவரை கூட்டுக்கிட்டு போய் பிடிச்சிட்டு வருவாராங்க. கல்யாணம் நிச்சயமாகி வெளியே இந்த மேட்ரு தெரிஞ்சிச்சுன்னா, தம்பிக்கு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனோட லைஃபே ஸ்பாயில் ஆகுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு. முடியலையாங்க. அந்த ஊரில், அதாவது அந்த காரைக்குடி பக்கத்தில் அந்த கிராமத்தில் ஒரு கருப்பசாமி கோயில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே கூட்டு போய் மந்திரிச்சப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மிகப்பெரிய பாவம் ஒன்று பண்ணியிருக்கிறான் அந்த பையன், அந்த பாவம் இவனை சும்மா விடாது, அவள் வந்து இவளை சும்மா விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் அந்த சாமி எதுவுமே சொல்லலையாங்க. இது நடந்தே தீரும்னு சொல்லிட்டு மலையேறிச்சான். இருந்தாலும் இவர் அண்ணன் இல்லையா விக்னேஷ், மணிக்கு ரமேஷ்கிட்ட நடந்தது என்னன்னு சொல்லி கேட்டால் அவருமே மென்னு முழுங்கி ஏதோ மறைக்கிறாராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. என்னன்னா, இந்த ஊர் தலைவரோட பையன் இறந்து போனான் இல்லையா, அந்த ஊர் தலைவருக்கு மொத்தம் 3 குழந்தைங்களாங்க. ஒரு பொண்ணு, 2வது பையன், 3வது பொண்ணு. பொண்ணு பேர் அணு. இந்த பொண்ணு பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பையனை, சிவாங்கிற பையனை லவ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வேறு கேஸ்ட். ஸோ இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. இவங்க அப்பா கிட்ட போயிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் இருக்குது, நான் சென்னையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்டுருக்காரு. நியாயமாக போய் பொண்ணு கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி நாங்கள் வேறு இதில் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மறுத்துருக்கிறார். மறுத்தது மட்டும் இல்லாமல் அவர் அசிங்கமாகவும் பேசியிருக்கிறார். இந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, உங்கள் பொண்ணு வந்து ஓகேன்னு சொன்னால் இப்போ கூட நான் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நான் வந்து உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கிறேன், உங்களோட ஒரு இதோட தான் இது நடக்கணும், சம்மதத்தோடு தான் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. இது அந்த பொண்ணோட தம்பிக்கு பிடிக்காமல், அதை இறந்து போனான் இல்லையா, அந்த தம்பிக்கு பிடிக்காமல் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறான்னா, இந்த பையன் வந்து ஊருக்கு வந்துட்டு போயிட்டானான், சென்னைக்கே போயிட்டானான். மதுரை வாயிலில் அந்த வீட்டில் தான் இருக்கிறான். இப்போ அண்ணன் தம்பிங்க இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டில் தான் இருந்திருக்கிறான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட. ஒரு நாள் இந்த தம்பி என்ன பண்ணுறான்னா, இந்த கரெக்டாக அந்த பையன் வந்து பொண்ணு கேட்டுட்டு போன அடுத்த நாளே எனக்கு சென்னையில் ஒரு வேலை இருக்குது, ஜாப் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டானாங்க. அவன் நல்லா படிக்கவே மாட்டானா, அவனுக்கு இன்டர்வியூ வருதுங்கிறதே பொய்யான ஒரு தகவல் தான், ஒரு பொய்யான விஷயத்தாங்கிறது அவங்க அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது, அணுக்கு. இப்போது அங்கே மெட்ராஸில் இருக்கிற அந்த பையனுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இவங்க அப்பா ஃபோனை பிடிங்கி வச்சிருக்கிறாரு. எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணால் ஃபோன் பண்ணவே முடியலையாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு ஒரு நியூஸ் வருது, அந்த பையன் தூக்கில் தொங்கிட்டான், ஏதோ டிப்ரெஷனில், வேலையில் இருக்கிற டிப்ரெஷனால் தூக்கு போட்டு இறந்துட்டான்னு ஒரு செய்தி மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு அதுக்கு வருது.
இந்த பொண்ணுமே துக்கம் தாங்க முடியாமல் அந்த பாலம் இருக்குது இல்லையா, எப்பயுமே ஆக்சிடெண்ட் ஆகும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, பேய் பாலம்னு, அங்கேருந்து குதித்து செத்துருச்சாங்க, தண்ணியில் குதித்து செத்துருச்சாங்க. இந்த பொண்ணு இறந்து அடுத்த 1 மாதத்துலேயே அந்த பையனும் இறந்துருக்கிறான். அதாவது அணுவோட தம்பி சென்னைக்கு கிளம்பி போனான் இல்லையா, அந்த பையனும் இறந்து போயிருக்கிறான். அப்போ என்ன நடந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இதுக்கு காரணம் என்னென்னா, மணியோட ஃப்ரெண்டு ரமேஷ் சொல்கிறாரு, அணுவோட தம்பி அந்த பையனும், அதாவது சென்னைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் அந்த ஊர் தலைவரோட பையன் இருக்கிறான் இல்லையா, புல்லட்டில் போன பையன், அவனும் ரமேஷும் இந்த பையன் மணி 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாங்க. இவங்க எல்லாருமே ஒரே சொந்தக்காரங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க 3 பேரும் பிளான் பண்ணி தான் அந்த பையனை கொலை பண்ணியிருக்கிறாங்க. யாரை? மணியை கொலை பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து சென்னையில் இருந்த அந்த பையன் கூட யாருமே இல்லை வீட்டில். அந்த பையனோட அட்ரஸை தேடி ரமேஷாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், அந்த பையனாக இருக்கட்டும், 3 பேருமே அங்கே போயிருக்கிறானுங்க. இந்த 3 பேர் தான் அங்கே போயிருக்கிறானுங்க. வாக்குவாதம் இருக்குது, சண்டை வந்திருக்குது, தூக்கில் தொங்க விட்டுருக்குறானுங்க. இதை மறைச்சிட்டானுங்க, என்ன நடந்துச்சுங்கிறதையே மறைச்சிட்டானுங்க. அந்த பொண்ணோட ஆத்மா இறந்து போன அணு அவன் தம்பியை பழி வாங்கிருச்சு. அந்த பையன் வந்து அந்த இடத்துலையே செத்துட்டான். ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட குலதெய்வம் கோயிலில் வச்சு அவள் வந்துட்டான்னு சொன்னாங்கன்னு. அவன்னு சொல்கிறது அந்த அணுங்கிற பொண்ணை தானாங்க. இப்போது அந்த பொண்ணோட ஆத்மா இவனை பழி வாங்கிருச்சு. அந்த பையனோட ஆத்மா இந்த வீட்டில் தான் இருக்குதாங்க. அதாவது இவங்க இருக்கிறாங்க இல்லையா, அண்ணன் தம்பிங்க, அந்த வீட்டில் தான் இருக்குதான் அந்த பையனோட ஆத்மா. அந்த பையனோட ஆத்மா சென்னையில் இறந்து போனான் இல்லையா தூக்கில், அந்த பையனோட ஆத்மா தான் இவனை, யாரை? மணியை இவங்க ஊர்லேருந்து நைட்டாக பைக்கில் எப்படி வந்தானே தெரியலையாங்க. மணி பைக் ஓட்டிக்கிட்டு சென்னை வரைக்கும் வந்திருக்கான். அந்த வீட்டு வாசல் வந்து விழுந்து கிடந்திருக்கிறான். இப்போது இது எல்லாத்தையுமே அந்த தர்காவில் வச்சு தாங்க இவங்களுக்கு தெரியுது. இந்த நடந்து முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த டைமில் மணியோட அண்ணன் விக்னேஷுக்கும் ஃபோன் போகுது. இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. விக்னேஷ் அவங்க அம்மா கிட்ட இப்போ வரைக்கும் நடந்தது எதையுமே ஷேர் பண்ணலைங்க. அவங்களோட ஊர்லேருந்து மதுரைக்கு அவசரமாக போய் ஃப்ளைட்டில் அடுத்த 1 ஹவரில் சென்னைக்கு வந்திருக்கிறாருங்க. சென்னைக்கு வந்து அந்த தர்காவுக்கும் வந்திருக்கிறாரு. தர்காவுக்கு போனதுக்கப்புறமா நடந்தது எல்லாத்தையும் மறுபடியும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. விக்னேஷ் இப்போ அவங்க தம்பியை போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாருங்க. என்ன தான் அடின்னு அடித்தாலும் அவரோட தம்பி இல்லையா, அவர் பண்ணதும் தப்பு தான். இவனை எப்படியாவது காப்பாற்றிடுங்க, அந்த பொண்ணோட ஆத்மாவும் அந்த பையனோட ஆத்மாக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்குறேன். இப்போ தான் மணி ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. மணி அந்த வீட்டுக்குள்ளே போகவே இல்லையாங்க. ரமேஷும் ஊர் தலைவரோட பையனும் தான் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க அன்றைக்கி அந்த பையனை மிரட்டுறதுக்கு. இந்த பையன் வரமாட்டேன், நான் வெளியவே நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நின்று வேவு பார்த்துட்டு இருந்திருக்கான், யாராச்சும் வராங்களான்னு. ஆனால் யாருமே வரலை. இந்த பையனுக்குமே டபுள் மைண்டாக தான் இருந்திருக்குது, மிரட்ட தான் வந்திருக்கானுங்கன்ட்டு தான் போயிருக்கிறான். இப்போ அழுதுகிட்டே அந்த விஷயத்த தர்காவில் வச்சு சொல்கிறான் மணி. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே விக்னேஷ்க்கு ஒரு கால் வருதுங்க ஊர்லேருந்து. அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. என்னடா எங்கடா போனீங்க? அண்ணனும் தம்பியும். ரமேஷ் செத்துட்டான்டா, அந்த பாலத்துலேருந்து கீழே விழுந்து மண்டை உடஞ்சி செத்துட்டான், ஃபுல்லாக ரத்தம், அவனை காப்பாற்ற முடியலை. நீங்கள் 2 பேரும் எங்கடா போனீங்க? எனக்கு பதட்டமாக இருக்குடா, உடனே வாங்கடா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அப்போது ரமேஷ் கூட அண்ணனும் தம்பி இருந்தால் அவனை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் இங்கே கூட்டு வந்துருச்சு அந்த ஆத்மா. இப்போ அந்த தர்காவில் இருக்கிற பாய் இவங்க எல்லாருக்குமே ஒரு கயிறு கட்டி விட்டுட்டு அந்த வீட்டுக்கு மறுபடியும் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அந்த மதுரவாயில் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே இறந்து போன பையன் கூட 4 பசங்க இருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு பையன் சம்மந்தமே இல்லாமல் நடு வீட்டில் உட்காந்துருக்குறானாங்க. கண்ணுலாம் ஒரு மாதிரி வெள்ளை கருவாக இருக்குதான், இந்த பிளாக் கருவே இல்லையா, ஃபுல்லாக வெள்ளை கருவாக இருக்குதான். பார்க்குறக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கிறானாங்க. இறந்து போன உடம்போட தோல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதான் பார்க்குறதுக்கு. அந்த பையன் உட்காந்துக்கிட்டு பேசியிருக்கிறான். கவலைப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உன்னோட வாழ்க்கையை வந்து நான் கெடுக்க மாட்டேன், அணுவோட தங்கச்சியை தான் நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிற, சரியா? உன்னோட வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன், நாங்கள் யாரை பழி வாங்கணும்னு நினச்சோமோ எல்லாருமே நாங்கள் பழி வாங்கி முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவனோட ஆத்மா அங்கேருந்து போயிருச்சாங்க. அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டானா. அந்த பையனை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. 5 நிமிஷம் கழிச்சு அந்த பையனை எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறமா எப்படி நான் இங்கே வந்தேனே எனக்கு தெரில, நான் வேலை விஷயமா இந்த ஏரியா பக்கம் வந்திருந்தேன், இந்த வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம், என் ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சும்மா தான் வெளியே வந்து நின்னேன், எப்படி நான் உள்ளே வந்தேனே எனக்கு தெரிலன்றிருக்கிறான். ஸோ எது எப்படியோ இப்போ மணியோட உயிர் சேஃப்டிங்கிறனால விக்னேஷ் அவங்க தம்பியை கூப்பிட்டுட்டு மறுபடியும் காரைக்குடி பக்கத்தில் இருக்க அவங்க கிராமத்துக்கே போயிடுறாருங்க. போனதுக்கப்புறமா மணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாதுங்கிறது அவருக்கு வருத்தம் இருக்குதுங்க. ஊர் தலைவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுது. இங்கே அண்ணன் தம்பி 2 பேரும் அந்த வீடை காலி பண்ணாமல் அதே வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆத்மா போயிடுச்சு. எப்படிங்க இருக்குது இந்த ஸ்டோரி? வந்து ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே, இது ஓனாக க்ரியேட் பண்ண என்னோடய ஓன் ஸ்டோரிங்க. ஃப்யூச்சரில் இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ இல்லை டெலிஃபிலிமாவோ
இல்லை ஃப்யூச்சர் ஃபிலிமாக கூட வரலாம். இந்த ஸ்டோரியை நான் எதுக்காக சொன்னேங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது ரீசெண்டாக ஒரு ஆணவ கொலை வந்து கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே. கோபி சுதாகர் அவங்க கூட அவங்களோட சேனலில் வந்து அதை பற்றின விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அது நான் வந்து இதுக்கு முன்னாடியிலே வந்து அதை பற்றி பேசியிருக்கணும். நான் இவ்வளோ லேட்டாக பேசுகிறதே தப்பான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் என்னோடய ஸ்டோரி மூலமாக எல்லாருக்கும் இதை கன்வே பண்ணணுங்கிறது தான் எனக்கு உறுத்தலாகவே இருந்துச்சுங்க. அதுக்கான ஒரு ஸ்டோரியை தான் க்ரியேட் பண்ணி நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது 2025ங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ ஆரம்பிங்க. எவ்வளவோ இருக்குது உலகத்தில், நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏஐலாம் வந்து மனுஷனை கொள்கிற காலம்லாம் வரப்போகுது. இன்னமும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாகிக்கிட்டு இருந்தீங்கன்னா திருத்தவே முடியாதுறான்னு தான் சொல்ல முடியும். நம்ம விவேக் சார் சொல்லுவார் இல்லையா, உங்களெல்லாம் எத்தனை ஏபிஜே அப்துல் கலாம் வந்தாலும் திருத்தவே முடியாதுறாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்ம நாட்டில் போய்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியே வாங்க. பார்த்துட்ருக்க உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே இருக்கீங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துடுங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை பாருங்கள். அவங்கவுங்க உழைப்பு தான் அவங்கவுங்களோட குடும்பத்தையும் காப்பாற்றும், உங்களையும் காப்பாற்றும். அதனால் உழைக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி போங்க. உங்களோட போட்டி பொறாமை இதெல்லாம் உங்களோட உழைப்பில் காட்டுங்க, உங்களோட வளர்ச்சியில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோ இல்லையோ, தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் எதனா அமானுஷ்யங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரனுங்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அதுக்கு முன்னாடி நம்ம ரிச்சுவல் ஷார்ட் ஃபிலிம், அதாவது நான் எடுத்த என்னோடய ஃபஸ்ட்டு பைலட் ஃபிலிம் க்ரைம் பார்ட்னருங்கிற யூடியூப் சேனலில் சீக்கிரமாகவே லான்ச் பண்ண போகிறோம். ட்ரெய்லரையுமே நான் அதில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரைம் பார்ட்னருங்கிற யூடியூப் சேனல் நம்மளோட தான், எங்களோட தான். நானும் அஞ்சலியும் ஆல்ரெடி அதில் நிறைய வெப் சீரிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கூடிய சீக்கிரமாகவே சந்திப்போம். பாய். ஸோ அந்த புக் உங்களுக்கு கிடைக்குது, அதனால அந்த ரிச்சுவலையும் பண்ணலை, அப்படி தானே?